என்ன சின்ன பொண்ணு இது வீடெல்லாம் இப்படி புகையா இருக்கு? அதாங்க எனக்கு ஒண்ணும் புரியல. அத்தை அடுப்பை பத்த வச்சுட்டு மறந்துட்டு எங்கேயும் போயிட்டாவளா? தெரியலையே. ஏமா ஏமா ஏம்ல காலங்காத்தால இப்படி கத்திட்டு கிடக்கா? ஏமா என்னம்மா இது வீடெல்லாம் இப்படி புகையா இருக்கு? ஆமால, இன்னைக்கு ஆடி கடைசி வெள்ளிக்கிழமல, நல்ல விசேஷமான நாள். அதான் காலம்பரை எந்திரிச்சு சாமிக்கு பூஜை பண்ணி வீடெல்லாம் புகை போட்டு விட்டுருக்கேன். சாமி கும்பிட்டதா? நாங்க கூட என்னமோ எதனா பயந்துட்டோமா. நீங்க பயந்தியலா? இல்ல, உனக்கு இது ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை இதெல்லாம் தெரியாம இருக்கலாம். உன் பொண்டாட்டி ஒரு பொம்பளை தானே, நாள் கிழமெல்லாம் பார்த்து இதெல்லாம் அவ செய்யணும். இந்த காலத்துல நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எத்தே என்ன போ, எத்தே சொத்தேன்னுகிட்டு அடுத்த வீட்டை போய் பாரு. எல்லா வீட்லயும் மருமகளுக்கு சாணி வலிச்சு கோலம் போட்டு வீடை சுத்தம் பண்ணி அலங்காரம் பண்ணி பூஜை ரூமை சுத்தம் பண்ணி பூஜை பண்ணி எத்தனை செய்யறாவ. நீ தான் இருக்கியே, எனக்குன்னு வந்து வாச்சிருக்கா பாரு. உனக்கு இன்னைக்கு ஒரு வேலையும் கிடையாது. எல்லா வேலையும் நானே முடிச்சிட்டேன். இன்னைக்கு கோயிலுக்கு விளக்கு பூசைக்காவது ஒரு சேலையை உடுத்துட்டு வாட்டி. ஏமா அவளுக்கு சேலெல்லாம் உடுக்க தெரியாதுமா? ஏன்னா அவ்வளவுதானே கேட்டேன். அவ பதில சொல்ல வாயை கூட திறக்கல. அதுக்குள்ள நீ முந்திட்டு வாரியே என்ன? பொண்டாட்டிய ஒண்ணு சொல்லிடக்கூடாது அம்மா. ஐயோ அம்மா, அவளுக்கு கட்ட தெரியாது, அதைத்தான் சொன்னேன். ஏன் உன் பொண்டாட்டிக்கு வாயில்லையோ? அவ சொல்ல மாட்டாளோ? ஏத்தே எனக்கு கட்ட தெரியாது தே. இல்லத்தே, அவளுக்கு வாயில்லையோ அவ சொல்ல மாட்டாளோன்னு கேட்டியல்ல, அதான் சொல்றேன். உடுக்க தெரியலனாலும் பரவாயில்ல, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ, இன்னைக்கு சேலை உடுத்துட்டு தான் நீ வரணும் பாத்துக்க. என்னாலும் இந்த பேண்ட் சட்டையே போட்டுட்டு தெரியல. என் மகனை பார்க்கும்போதுல உன்னை பார்க்க மாதிரி இருக்கு. எது ஆம்பளை பையனே தெரியல. அப்படித்தானே சுத்துறா? இன்னைக்கு மங்களகரமா ஒழுக்கமா வரணும் கோயிலுக்கு பாத்துக்க. நீ நொல்ல சாக்கு போக்கு சொல்லக்கூடாதுன்னு தான் எல்லா வேலையும் நானே முடிச்சிட்டேன். ஒழுங்கா கிளம்புற வழியை மட்டும் பாரு. ஆமா பரவாயில்லையே, அந்த அக்கா நல்லாதான் கோலம் போட்டிருக்காவ. நான் வாசல்ல மட்டும் கோலம் போட்டா போதும்னு சொன்னேன். இருந்தாலும் அவைய படியெல்லாம் சாப்பீஸ் வச்சு கோலம் போட்டிருக்காவ. பரவாயில்ல பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு. இவ என்னத்த தரைய பாத்துக்கிட்டு இருக்கா? கீதா ஏக்கா வாங்கக்கா. என்னம்மா கீழே தரையவே பாத்துக்கிட்டு இருக்கா? கோலம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருந்தேங்க்கா. நல்லா இருக்குமா கோலம்? நானே பார்த்தேன். இருந்தாலும் கடைக்கு போனேன்னா அப்ப பார்த்தேன். யாரோ ஒருத்தவிய போட்டுட்டு இருந்தாவளா கோலம். சரி வீட்டுக்கு எதுவும் உரம்பரை வந்திருக்காவோ போல் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். வீட்டுக்கு வந்து உரம்பரையே இப்படியா வேலை வாங்கியது? என்னாலும் மணி கோலம் போடுவா. இன்னைக்கு என்ன ஏக்கா? இன்னைக்கு ஆடி கடைசி வெளியிலக்கா. வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி இப்படி கோலம்லாம் போட்டு மங்களகரமா இருக்கணும்ல, அதான். என்ன கீதா, அதுக்கு நீ போட வேண்டியதானே? வீட்டுக்கு வந்தவியில இப்படிதான் வேலை வாங்குவியோ? ஏக்கா அவிய வீட்டுக்கு வந்தவிய கிடையாது. வீட்டுக்கு வந்தவிய இல்லையா? பிறவு யாருமா மெனக்கெட்டு உன் வீட்டு வாசல்ல எல்லாம் கோலம் போட்டு வச்சிருக்காவ? ஆமாக்கா, அவிய கோலம் போடுறவிய. எது கோலம் போடுறவியலா? ஆமாக்கா, இப்ப ஆன்லைன்ல எந்த வேலை செய்யணுமோ அந்த வேலைக்கு ஆளுங்களை நம்ம புக் பண்ணிக்கிடலாம். அவிய வந்து எவ்வளவு நேரம் இருந்து அந்த வேலையை முடிக்கணுமோ முடிச்சு கொடுத்துட்டு போவாவ. இது என்னடி கூத்தா இருக்கு? இதுக்கெல்லாமா ஆள் இருக்கு? ஏக்கா எல்லாத்துக்குமே ஆள் இருக்குக்கா. இன்னும் நீங்க எந்த காலத்துல இருக்கிய? ஆமா, நேத்து ராத்திரி எங்க வீட்டுல ஒருத்தவங்க சாணி வலிச்சாங்க. நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல. பார்த்தேன். நேத்து ராத்திரி தானே. பொல்லாத கண்ணுக்காரியா இருப்பா போல் இருக்கு. வீட்டுல கோலம் போட்டதையும் பாத்திருக்கா, சாணி வலிச்சதையும் பாத்திருக்கா. இவ்வளவு கிட்ட எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். எம்மா அண்ணு வச்சு விட்டு போயிருவாளுவ. என்னக்கிதா கீழே ஏதோ பாத்துக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்லக்கா. சொல்லுக்கிதா, நேத்து ராத்திரி சாணி வலிச்சாவன்னு சொன்னி எதையோ ஆரம்பிச்சிய? ஆமாக்கா, நேத்து சாணி வலிச்சாவல்ல, அவியலையும் நான் அப்படிதான் புக் பண்ணிருந்தேன். ஏ எம்மா, சாணி வலிக்கே கோலம் போடலாம் நீ ஆன்லைன்ல பார்த்து ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவியலும் வந்து செஞ்சுட்டு ரூபாய் வாங்கிட்டு போயிருவா என்ன? ஆமாக்கா. போற போக்க பார்த்தா நீ வீட்டு வேலைக்கே ஆள் வச்சிருவ போல் இருக்க. ஆமாக்கா, என்ன செய்ய, ஒத்தைக்கு நான் இங்க தனியா பிள்ளைய பாத்துக்கிடணும்ல. அவிய ஃபாரின்ல இருக்காவ. அவியலும் இருந்தா கொஞ்சம் கூட மாட ஒத்தாசையா இருக்கும். ஏன் மாமியார வந்தீங்க இருங்கன்னு சொன்னாலும் இருக்க மாட்டேக்காவல்ல. இருந்துட்டு அந்தால பார்த்து தள்ளிடுவா. இங்க இருந்தவியல தானே ஊருக்கு துரத்தி விட்டா. இப்ப ஏதோ நல்லவ மாதிரி படம் காணிக்க. நீ என்னக்கா? இல்லம்மா, இல்ல ஒண்ணும் இல்ல. அவியலும் வரமாட்டேக்காவ. பிறகு என்னக்கா செய்ய, ஒத்தைக்கு பிள்ளையும் பார்க்கணும் வீட்டு வேலையும் பார்க்கணும்ல. சத்த வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் வச்சிடுவோமான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவியலும் சரின்னு தான் சொன்னாவ பாத்துக்கிடுங்க. ஏம்மா, கை குழந்தை இருந்தா சிரமம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. உன் பிள்ளை தான் பள்ளிக்கூடம் போறாள்ல. காலையில பள்ளிக்கூடம் போனான்னா பிறகு சாயந்தரம் தான் வருவா. ராத்திரி கொஞ்சம் நேரம் தான். இல்ல இடையில டியூஷனுக்கு வேற அனுப்பிடுறியா? நீயும் வேலைக்கு வெளியே பெருசா எங்கேயும் போறது கிடையாது, வீட்டுல தானே இருக்கா. அப்ப செத்த பாத்திரங்கள் வருது, துணி துவைக்கிறது, அது இதுன்னு கொஞ்சம் வேலையை நீயே பாக்கலாம்மா. எதுக்கு தண்டத்துக்கு ஆளை வச்சுட்டு? ஐயோ, என் வீட்டுக்காருக்கு நான் இப்படிலாம் செய்யறதே பிடிக்காதுக்கா. ஒழுங்கா உடம்ப பாத்துக்க, சாப்பிட்டு நல்லா உடம்ப தேத்து, அப்பப்ப பார்லர் போய் ஃபேஷியல் பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில வீட்டுல வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா என்னதான் ஏசுவார் பாத்துக்கிடுங்க. அதுலயும் பாத்திரம் கூட என்ன கழுவ விட மாட்டாருன்னா பாத்துக்கிடுங்களா. பாத்திரம் கழுவுனா என் கையில எல்லாம் அழுக்கு பட்டுரும்ல, அதான். இப்படிப்பட்ட புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணுமா. எங்க வீட்ல இருந்தா ஆளுவ கிடக்குதே. எல்லா வேலையும் இழுத்து போட்டு மாங்குன்னு செஞ்சாலும் என்னத்தை செஞ்சிருந்தா கேப்பாவ. நீ கொடுத்து வச்ச மகராசிதான். சரிக்கா, யாராவது இந்த மாதிரி வீட்டு வேலைக்கு தெரிஞ்சவே இருந்தா சொல்லுங்க. சரிம்மா, கேட்டு விசாரிச்சு சொல்லுதேன். எவ்வளவு ரூபா சம்பளம் தருவா? ஏன் கேட்கன்னா, எப்படியும் யார்கிட்டயும் இந்த வேலை இருக்குன்னு சொல்லும் போச்சுல எல்லாரும் முதல்ல எவ்வளவு சம்பளம் தான் கேட்பாவ. அது தெரிஞ்சாதான் 4 பேர்ட்ட சொல்லி வைக்க முடியும், அதான் கேட்கேன். பரவாயில்லக்கா.
ஒரு 15,000 to 18,000 தரலான்னு இருக்கேன்க்கா. 15,000 to 18,000? அட கடவுளே, என் புருஷனுக்கே அவ்வளவு சம்பளம் இல்லையே. பேசாம நம்மளே இவ வீட்டுக்கு வேலைக்கு போயிருவோமா? சே, ஊருக்குள்ள 4 பேர் தெரிஞ்சா சிரிப்பாவல. இப்படிப்பட்ட வேலையை விடவும் மனசில்ல. எப்படி சொல்லுதா பாரு, 15,000 to 18ன்னு. அவளுக்கு என்ன, புருஷன் வெளிநாட்டுல லட்சமா சம்பாதிக்கான். இதெல்லாம் அவளுக்கு தூசு. ஏக்கா என்னாச்சுக்கா அடிக்கடி கீழே குமிஞ்சு பாத்துக்கிட்றிய? அது ஒண்ணும் இல்லம்மா, கழுத்து பிடிச்சுக்கிட்டு காலையில இருந்து ஒரு கழிச்சு படுத்திருந்த பத்தியா, கழுத்து பிடிச்சுக்கிட்டு நானும் கழுத்தை ஆட்டி மடக்கி நிமித்தி பாக்கேன். சரியாவே ஆக மாட்டேக்கு. இனி வீட்டுக்கு போய் தான் சத்து தைலம் தேய்ச்சி பாக்கணுமா. சரிக்கா. கோயில்ல இன்னைக்கு எத்தனை மணிக்கு பூசை? மதியானம் போலதான் ஆரம்பிக்கும்னு சொன்னாவே. நேரம் எனக்கு சரியா தெரியல பாத்துக்க. நான் யார்கிட்டயாவது கேட்டுட்டு போன் அடிக்கேன். அப்படி இல்லைன்னா அந்த மைக் செட் அங்கங்க கட்டி விட்டுருக்கானு இல்லம்மா, அதுல சொல்லுவாவே, பாத்துக்கிடலாம். சரிக்கா. பூசை முடிஞ்ச உடனே சாப்பாடு தானே? நீ அங்க சாப்பிட போறியா? ஏன்க்கா அப்படி கேக்கிய? இல்லம்மா, நீயே பெரிய பணக்காரி, அங்க உள்ளதெல்லாம் சாப்பிடுவியோ என்னமோன்னு நினைச்சேன். வேலைக்கே ஆளை வைக்க போறேன்னு சொல்லுதா. சரி, அங்க லைன்ல வந்து வெயிலுக்குள்ள நின்று திம்பியோ என்னமோன்னு நினைச்சிட்டேன். ஏக்கா அது வேற இது வேற. எல்லாம் நம்ம கோயில் வரி பணத்துல தானே செய்யறாவே, சும்மாவா செய்யறாவே? வீட்டுக்கு வீடு வரி வாங்கி அதை தானே பிரிச்சு எல்லாருக்கும் செய்யறாவே. நம்ம இதை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? ஏன் ரூபாயும் தானே அதுல கிடக்கு. அதனால என் பங்குக்கு நான் சாப்பிட்டு தானே ஆகணும். ஆமா, சரிதான். நம்ம ரூபாய் வச்சுதானே போடுதாவே. ஆமாக்கா. நான் இப்ப போய் குளிச்சு கிளம்பிடுவேன். எத்தனை மணின்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு ஒரு போன் போடுங்க. இல்லன்னா நான் இங்க சொல்றதை பாத்துக்கிடுறேன். என்னக்கா? சரிம்மா, சரி. ஏக்கா வாங்கலாம். வீட்டுக்குள்ள எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிருக்குதான், காட்டி தரேன் உங்களுக்கு. இல்ல, வெளிய இருந்து பார்த்தாலே தெரியுதுமா, அழகா இருக்கு. இந்த இங்கேயே பூ தோரணெல்லாம் தொங்குதே. ஆமாக்கா, உள்ளேயே அதே மாதிரி இருக்கு. வாங்க காணிக்கேன். கொஞ்ச நேரம் பிந்தி வாரேமா. வீட்டுல போட்டது போட்டபடி அப்படியே கிடக்கு. இனிதான் போய் கொஞ்சம் ஒதுக்கி எடுத்து சுத்தம் பண்ணிட்டு தான் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகணும். அப்படியா? சரிக்கா. சரிம்மா, வாரேன். சரிக்கா. அடடா, தப்பு பண்ணிட்டோம். உள்ள மட்டும் டெக்கரேஷன் பண்ணிட்டு வெளியே நிலவுல மட்டும் பூத்தோரணம் தொங்க விட்டுட்டோம். வெளியவும் தொங்க விட்டுருந்தாதான் பாக்குறவி எல்லாம் அழகா இருக்குன்னு சொல்லியிருப்பாவ. சரி, தப்பு பண்ணிட்டோம். சரி, அடுத்த ஏதாவது விசேஷம் வந்து பாத்துக்கிடுவோம். ஏ அம்மா, என்ன படம் போடுதா. ரூபாய் இருக்கு, அப்படி எல்லாம் பண்ணுதா. நமக்கு எதுக்கு? எக்கா, யாத்தா, அவ கூட்டத்துல அரண்டையே போயிட்டேன். என்னம்மா ஆச்சி? ஏக்கா, கோலத்துல மிதிக்காம போங்கக்கா. ரூபா கொடுத்து போட்டதில்ல. அதுக்குதான் அந்த அலர்னியம்மா, மிதிக்காம போறேன். சரிக்கா. எப்பா, ஒரு வழியா வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இந்த மாமியார் வேற காலையிலேயே அதை செய்யணும் இதை செய்யணும்னு. அதான் இன்னைக்கு கோயிலே சோறு போடுவாவில்ல, அங்கேயே பேசாம வாங்கி சாப்பிட வேண்டியதானே. அதெல்லாம் விட்டுவிட்டு வீட்டுல சாமிக்கு படைக்கிறதுக்கு வடை செய்யணும், பொங்கல் செய்யணும், பாயாசம் செய்யணும்னு எல்லாத்தையும் செஞ்சு அவ்வளவு பாத்திரம் செஞ்சவியலுக்கு பாத்திரத்தை கழுவி வைக்க தெரியாதா? எல்லாத்தையும் நம்மளே கழுவி விட்டுட்டு. சரி மருமகளே. வாங்க தே. என்னம்மா, பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் தே. ஏத்தே, நீங்க எப்படி சொன்னீங்களோ அப்படியே கழுவிருக்கேன். உங்க முகத்தை அதுல பார்த்தா கண்ணாடி மாதிரி தெரியும். அந்த மாதிரி விளக்குன்னு விளக்கிட்டேன் தே. அப்படித்தான் விளக்கணும். ரொம்ப சந்தோஷமா. சரி தே, எப்ப சாமி கும்பிடணும்? வீடெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. இப்ப நானும் போய் குளிக்க போறேன். நீ அந்தால குளிச்சுட்டு வந்துரு. நல்ல நேரம் வந்த பிறகு சாமி கும்பிட்டுலாம். சாமிக்கு படையில வச்சு நல்லா சாமி திருப்தியா கும்பிட்டுட்டு பிறகு நம்ம கோயிலுக்கு போய் அங்க கும்பிட்டுட்டு சோறு போடுவா, சாப்பிட்டு வருவோம். நல்ல நேரம் எப்பத்தே வரும்? அதுக்கு இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கு மருமகளே. ஆத்தாடி, 1.5 மணி நேரம் இருக்கா? ஆமாம்மா. ஏன், என்னாச்சு? இல்ல தே, காலையில நேரமா எழும்பினாலே சீக்கிரம் பசி எடுத்துரும் எனக்கு. இன்னைக்கு நேரமாவும் எழும்பியிருக்கேன். சித்த வேலையும் காலையில இருந்து சாப்பிடாம பாத்திருக்கேன்ல, அதான் வயிறு பசிக்கு. வயிறு பசிக்கா? என்ன மருமகளே இது? நான் தான் தெளிவா சொன்னோம்ல, நம்ம எல்லாரும் காலையில இருந்து விரதம் இருந்து சாமிக்கு எல்லா படையிலும் படைச்சிட்டு பிறகுதான் சாப்பிடணும்னு. தாய் கிழவி, விரதம் இருக்கிறதுனா அது இருக்க வேண்டியதானே. நம்மளையும் சேர்ந்து இருக்க சொல்லி பாடா படுத்துதம்மா. சவத்தை இருக்க முடியல இதுகிட்ட. தே, எங்க வீட்டுல எல்லாம் ஒரு சடங்கு சம்பிரதாயமும் இப்படி கிடையாது தே. நான் என் இஷ்டம் போல இருப்பேன். ஒரு நாள் இப்படி விரதெல்லாம் இருந்ததில்ல தே. மலரு, உங்க வீட்டுல எப்படியோ, நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு இதுதானே உன் குடும்பம். இந்த குடும்பத்தை ஒன்றி தானே நீ வாழணும். அப்ப நம்ம குடும்பத்துல என்னென்ன செய்யறாவ பண்றாவ நீயும் பார்த்து வச்சுக்கணும். என் காலத்துக்கு பிறகு நான் இப்ப என்னென்ன நல்ல நாள்ல என்னென்ன செய்தனோ எல்லாம் நீயும் செய்யணும்ல. சரிங்க தே. போமா, போய் குளிச்சுட்டு வா. பிறகு நானும் குளிச்சுட்டு நல்ல நேரம் வந்த பிறகு சாமி கும்பிடுவானே. சரி தே. ஐயோ, வயிற்ற வேற பசிக்குது. வயிறு நம்மளை திட்டுறது எனக்கு வெளியே கேக்குது. நேரத்துக்கு சோற தின்னு தொலடின்னு என்ன திட்டுது. பாவம், அதுவும் பசியில என்னதான் செய்யும். ஆனா இங்க மாமியார் வேற திங்க விட மாட்டேக்காத. என்ன செய்ய? எல்லாம் தலையெழுத்து. போய் குளிப்போம். எம்மா தாயே, என்ன நல்லபடியா வச்சு காப்பாத்துமா. நான் என் புருஷன் பிள்ளைகள்னு எல்லாம் ஒத்துமையா நல்லா இருக்கணும். ஊருக்குள்ள 4 பேர் எங்களை பார்த்து சிரிக்காத மாதிரி நாங்க நல்லபடியா வாழ்ந்து காணிக்கணும்.
ஊருக்குள்ள நல்ல பேரு மதிப்பு எல்லாத்தையும் கொடுமா. என் மக கொஞ்சம் படிக்க மாட்டக்கா, நல்லா படிப்பை ஏற்றி விடுமா மூளையில. நாங்க 3 பேரும் நல்ல நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும். அதுக்கு ஆசீர்வாதமா எல்லா சாமியும் எங்களுக்கு துணை நில்லுங்க. ரொம்ப நாளா எங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்குள்ள இடத்து பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. அந்த பிரச்சனை சீக்கிரம் சரியாவி என் பங்கு என் பேருக்கு மாறணும். அதுக்கு எப்படியாவது உதவி செய்யுமா. எனக்கு நல்ல நகை நட்டெல்லாம் போட்டு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாவ. என்ன செய்ய, என் அக்கா தங்கச்சி எல்லாம் இடத்த கேட்காளுவ. நான் மட்டும் விட்டுட்டு இருக்க முடியுமா? எனக்கு என் பங்கு வேணும்லாமா. எப்படியாவது அதை முடிச்சு கொடுத்துரு. ஊருக்குள்ள நிலம் வாங்கி போட்டாதான் எல்லாவளுக்கும் தெரிஞ்சிரும்னு பக்கத்து ஊர்ல 4 ஊர் தள்ளின்னு 2 இடம் வாங்கி போட்டிருக்கேன். அந்த அளவுக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கேன், நன்றி. இன்னொரு இடம் வருது, அதுவும் வளைச்சு போடலான்னு நானும் என் புருஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா அதை முடிச்சு கொடுமா. இப்பமே எனக்கு தங்கத்துல கழுத்துல செயின், காதுல கம்மல், நெத்திக்கு நெத்தி சுட்டின்னு எல்லாம் இருக்கதான் செய்யுது. தங்கத்துல வளையல் மட்டும் இல்ல. எப்படியாவது சீக்கிரம் வளையலையும் வாங்கிடணும். ஊருக்குள்ள இப்ப நான் வாடகை வீட்டுல இருக்கேன். ஒரு சொந்த வீடை எப்படியாவது எழுப்பி 2 மாடி கட்டடமா போட்டு நல்லா இங்க இருந்துடணுமா. வாழ்ந்து காட்டணும். அதுக்கு உதவி செய்யுமா. ஓ செல்வியக்கா, செல்வியக்கா, ஏ செல்வியக்கா. எவா அது? சும்மா கிடக்கனால ஒரு நாடி வந்து எட்டி பார்க்காது நம்ம வீட்டை. இப்படி நானே மனம் உருகி இன்னைக்குதான் சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்குதான் வருவாளுவ. நம்ம வெளியே போய் என்னன்னு கேட்கலன்னா உள்ள வந்து உட்காந்துட்டு போக வர மாட்டாளுவேன். நம்மளே போய் என்னன்னு கேட்டுட்டு வருவோம். வாடி, நீதானா? உன் வாய்ஸை கூட எனக்கு கண்டுபிடிக்க தெரியல. வேற யாரும் நினைச்சிட்டேன். நான் தான். காலையில இருந்து வெளியே ஆளையே காங்களையே அதான் சத்தம் கொடுத்தேன். நான் என்னடி செய்வேன்? வீட்டில் உள்ள வேலையை பார்த்துட்டு இன்னைக்கு ஆடி கடைசி வெளியினோடனே சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். அப்படியா, சாமி இப்பயே கும்பிட ஆரம்பிச்சாச்சோ? ஆமா பார்த்துக்க, வீடெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. சரி, சாமியை கும்பிட்டுட்டு அந்த அளவு தரவு உட்கார்ந்து இருந்தேன்னா அங்கே பூசை ஆகும்போது வந்துடலாம் பத்தியா, அதான். சரிக்கா சரி. ஆண்டி, நீ சாமி கும்பிடலையோ? கும்பிட்டுட்டேன்க்கா. நான் காலையிலேயே எழும்பின உடனே அந்த ஆளை குளிச்சுட்டு அப்பயே கும்பிட்டுட்டேன். அப்படியா, வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டியோ? ஆமாக்கா, சாணி வலிக்கிறது மீதி வீடு துடைக்கிறதெல்லாம் நேத்தே முடிச்சிட்டேன். காலையில எந்திரிச்சோன்னே சும்மா ஒரு கூட்டு மட்டும் கூட்டிட்டு சாமியை கும்பிட்டுட்டேன். சரி சரி, நானே இப்பதான் கும்பிட்டேன். என்னமோ நம்மளும் சாமியை அப்பப்போ கும்பிடதான் செய்யும். அந்த சாமி கண்ணை திறந்து பார்க்கவா செய்யுது? ஒன்றும் கிடையாது. ஏன்க்கா இப்படி சொல்லுதிய? பிறவு என்னடி, நானும் அந்த சாமி கிட்ட என்னாலும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நம்மளும் இத்தனை வருஷமா ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கோம். ஒரு சொந்த வீடு கட்ட முடியுதா? இல்லை சொந்தமாக ஒரு இடம் தான் வாங்க முடியுதா? அதை விடு, ஏதாவது தங்கம் நகையாவது வாங்க முடியுதா? ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி பொழப்பு பொழைச்சிக்கிட்டு இருக்கேன் நான்லாம். நம்மளும் கேட்குற கடமையை சாமியை பார்த்து கேட்டுக்கிட்டே இருப்போம். என்னைக்கு சாமி மனசரிங்க நமக்கு கொடுக்குதோ வாங்கிட வேண்டியதான். அதுவும் சரிதாக்கா. ஒரு நல்ல நாள் வந்துச்சுன்னா சரி, சாமியோட அருள் அன்னைக்கு கொஞ்சம் நிறைய இருக்கும், நம்ம கேட்டதை கொடுக்கணும் ஒரு நம்பிக்கை தான். நீங்க கேட்கறது கேட்டுக்கிட்டே இருங்க, நிச்சயம் உங்களுக்கு கொடுக்கும்க்கா. உனக்கு என்னம்மா சொந்த வீட்டுக்காரி, அப்படிதான் சொல்லுவா. ஏக்கா நீங்க வேற, சொந்த வீடுன்னு தான் பேரு. என் மாப்பிள்ளைக்கு ஒழுங்கா ஒரு இடத்துல வேலை இருக்கா? நீங்க பார்க்க தானே செய்ய. என் புருஷன் ஒரு நாள் வேலைக்கு போனா 10 நாள் வீட்டில் தான் கிடக்கான். என்னத்த நான் செழிப்பா வாழ்ந்துட்டேன்னு சொல்லுங்க. அதுவும் சரிதான், வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படித்தானே இருக்கும். சரிடி, என்ன விஷயமா வந்த அதை சொல்லு. ஏக்கா, உங்ககிட்ட எச்சா ஒரு குத்து விளக்கு இருக்குமா? ஏண்டி அப்படி கேட்குற? உங்ககிட்ட தான் குத்து விளக்கு உண்டே. விளக்கு பூசைக்கெல்லாம் அதை தானே எடுத்துட்டு வருவேன். ஆமாக்கா, நான் வச்சிருந்தேன், என்கிட்ட இருந்ததுதான். அது ரொம்ப அழுக்கா கிடந்துதான். கடையில் கொடுத்தா நல்லா சரி பண்ணி தருவானுங்களேன்னு கொடுத்துட்டேன். நான் வேற, எனக்கு இந்த கடைசி வெள்ளிங்கிறது நினைப்பே இல்லக்கா. ஏண்டி, அதுக்கு கொஞ்சம் பவுடரை போட்டு நீயே நல்லா உட்காந்து தேய்க்க வேண்டியதானே? இதுக்கெல்லாம கடையில் கொடுப்பா? தேய்ச்சி பார்த்தேன்க்கா. நமக்கு கையில ஏழல, அந்த அளவுக்கு கரை எண்ணெய் பிசுக்கு எல்லாம் கடந்து சரி செவத்தை போயிட்டு போகுது அப்படின்னு ரூபாயை கொடுத்துட்டேன். அப்படியா? எந்த கடையில கொடுத்தா? மங்களம் கடையிலக்கா. அங்க ஒரு ஆள் இருப்பார்ல, அவர் தான் அதெல்லாம் சுத்தம் பண்ணி தாராவன்னு கேள்விப்பட்டேன், அதான் கொடுத்தேன். அப்படியா? சரி சரி, எவ்வளவு ரூபா வாங்கினாவ? குறைச்சுதான் வாங்கினாவக்கா. அதான் டீ எவ்வளோ? ஒரு 200 ரூபா கேட்டானுவ. ஏ ஐயா, 200 ரூபாயா? ஆமாக்கா, செவத்தை போயிட்டு போட்டுன்னு கொடுத்துட்டேன். சரி அதை விடுங்க, விளக்கு இருக்காக்கா? விளக்கு இல்லடி, என்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு. ஏக்கா, இதை முந்தையே சொன்னா என்னக்கா? ஏண்டி, வேற எதுவும் வேலை கிடக்கோ? இல்ல, உங்ககிட்ட இல்லைன்னா வேற யார்ட்டையாவது கேட்டாது வைப்போம்ல, அதான். ஐய, மன்னிச்சு கட்டி, நான் வேலை எதுவும் இல்லை, எல்லாம் முடிச்சிட்டு தான் வந்து பேசுறேன்னு அந்த ஆளா பேசிட்டேன். ஐயா, நான் அதுக்கு சொல்லலக்கா, இல்லைன்னா வேற ஆள்கிட்ட கேட்கணும்ல நேரமா, அதுக்கு தான் சொன்னேன். சரிம்மா சரி, நீ போய் கேட்டுக்க. சரிக்கா. இவ பக்கத்து ஊர்ல நிலம் வாங்கி போட்டது எனக்கு தெரியாதுன்னு என்கிட்ட கதை விடுறா. 1க்கு 2 குத்து விளக்கு வச்சிருக்கா, கேட்டா தரமாட்டக்கா, பாத்துக்க. அவளுக்கு வேணும்னு அவ நினப்பா வச்சிருக்கணும். கோயில்ல பூசை நடக்கும், இல்லைன்னா எப்படி போறதுன்னு அவ புத்தி கெட்டு போய் கொடுப்பானா, நம்ம தூக்கி தரணுமா? நல்லா இருக்கே கதை. எப்பா, அத்தையும் இங்க இல்ல, யாரும் இங்க இல்ல.
சாமி கும்பிடுறதுக்கு நல்ல நேரம் வந்தாதான் கும்பிடுவாங்களாம். அது வரைக்கும் நம்ம வயிறு தாங்காது. சும்மா 2 வாய் எடுத்து வைப்போம். யாரு பார்க்க போறா? மருமகளே, ஆத்தாடி வந்துட்டு. வாங்கத்தே. என்னம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கா? சும்மாதான் தே. சும்மா எதுக்கு பாத்திரத்து மேல கை இருக்கு? இல்ல தே, நீங்க செஞ்சதெல்லாம் சூடா இருக்கான்னு தொட்டு பார்த்தேன். தொட்டு பார்த்துட்டியா? இல்ல தே, தொடருக்கு முந்தையே வந்துட்டியே. உள்ள நல்லா சூடாதாம்மா இருக்கு, வெளியே தான் தெரியாது. பாத்திரத்துல இருந்து கையெடு. சரிங்க தே. உன்னை நம்ப முடியாதுன்னு தான் உன் பிறத்தாலேயே வந்தேன். போன வருஷம் நீ என்ன செஞ்சா ஞாபகம் இருக்கா? அது அது மறந்துட்டு. மறக்கும், உனக்கு மறக்கும்ல. ஆனா எனக்கு மறக்காது பத்தியா? நான் என்னது மறக்கவே இல்லை. போன வருஷம் இப்படிதான் சாமி கும்பிட நேராயிட்டு பசிக்குன்னு எடுத்து தின்னா. எனக்கு தெரியாம நான் வந்து பார்த்தா பாத்திரம் எல்லாம் காலியா கிடக்கு. என்னடி செஞ்சானா, நீங்க செஞ்சதுல இனிப்பு காரெல்லாம் சரியா இருக்கான்னு டேஸ்ட் பார்த்தேன்னு சொல்லி 2 பாத்திரத்துல உள்ளத்தையும் மொத்தத்தையும் தின்னுட்டு நின்றுட்டு இருந்தா. அதுலயே முடிவு பண்ணிக்கிட்டேன், இனி என்ன நடந்தாலும் திங்கிற விஷயத்துல உன்னை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கணும்னு. கிளவி எதையும் மறக்காம நல்ல உஷாரெல்லாம் இருக்கு. எப்பா, காலையில இருந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள பெண்டு கலண்டு போயிட்டு. நான் தான் இன்னைக்கு ஆசையா பூரி திங்கணும் போல் இருக்குன்னு பூரி செஞ்சேன். ஆனா கடைசியா ஆறி போய் நான் தான் உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் சுட சுட தின்னுட்டு கிளம்பியாச்சு வேலைக்கு ஸ்கூலுக்குன்னு. நான் தான் உட்காந்து இப்படி தின்னுக்கிட்டு இருக்கேன். மணி 10ஆவது. காலையில எந்திரிச்சு ஒரு காப்பி குடிச்சேன். அந்த காப்பி குடிச்ச ஓட்டத்துல இவ்வளவு நேரம் ஓடி இருக்கேன். எப்பா எப்பா. கமலா, அக்கா குரல் மாதிரிலாம் இருக்கு. அக்காவா, அடுக்கலையில இருக்கேன். உட்காருக்கா. உட்காரு தம்பி. என்னடி இது, இங்கன உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? எங்கன உட்காந்து தின்னா என்னக்கா, எல்லாம் நம்ம வீடு தானே. அம்மா, நேரம் மணி 10ஆவது, இப்பதான் உட்காந்து சாப்பிடுறியா? ஆமாக்கா, நேற்று துணி வேற கொஞ்சம் தைக்க வேண்டியது இருந்துச்சா, அதை தைச்சு முடிக்கிறதுக்கே நேரம் ஆயிட்டு. பிறகு வீட்டை இருந்தா சுத்தம் பண்ணலாம், அந்த சுத்தம் பண்ணலான்னு சுத்தம் பண்ணவே முடியல. சரி, இன்னைக்கு ஆடி கடைசி வெளியிலக்கா, நல்லா சுத்தம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு பிறகு மதியானம் பூசைக்கு வேற போகணும்ல. அதனால காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒரே சுத்தம் பண்ற வேலை தான் பார்த்துக்க. இப்பதான் ஓரளவுக்கு வேலை எல்லாம் முடிஞ்சிருக்கு, அதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சுத்தம் பண்ணியது சரிதான், 2 வாய் சாப்பிட்டுட்டு தெம்போட சுத்தம் பண்ண வேண்டியதானே. இல்லக்கா, சுத்தம் பண்ண ஆரம்பிச்சுன்னா கசகசன்னு இருக்கும் பத்தியா. ஒரேடியா சுத்தம் பண்ணிட்டு குளிச்சுட்டு சாப்பிடலான்னு இருந்தேன். இப்பதான் போய் குளிச்சுட்டு வந்திருக்கேன். அப்படியா, சரிடி சரி. நீ எல்லாம் சுத்தம் பண்ணியா? நான் நேத்தே எல்லாம் முடிச்சிட்டேன் டி. இப்பெல்லாம் நம்மளால விறுவிறுன்னா வேலை செய்ய முடியல, பைய தான் செய்யறேன். அதனால நேத்தே மொல்லமா எல்லாம் முடிச்சு வச்சுட்டேன். சரிக்கா, சரி சரி. சரிடி, இந்த வெக்கைக்குள்ள அடுக்கலையில உட்காந்து சாப்பிடுறதுக்கு அழகா அங்க பேனை போட்டு ஹாலில் உட்காந்து சாப்பிடலாம். இல்ல இந்த சேர்லையாவது உட்காந்து சாப்பிடலாம்ல. ஏக்கா, பசியில மயக்கமே வந்துட்டு. இங்க இருந்து நான் ஹால் வரைக்கும் எடுத்துட்டு போனேன், அந்த ஆளை மயங்கி விழுந்துருவேன். பசி கண்ணை கட்டிட்டு வந்துட்டு. அதான் சரி, எந்த இடமா இருந்தா என்னன்னு இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டேன். உன் மகனுக்கும் உன் குழந்தைனுக்கும் தான் அப்படியே வந்து டேபிள் மேலாம் வச்சு சேர்ல உட்காந்து சாப்பிட பிடிக்கும். நம்ம எந்த காலத்துல அப்படி தின்னு சொல்லு. நம்ம சின்ன பிள்ளையில இருந்து சம்பளங்கள் போட்டு தான் எங்கனாலும் உட்காந்து சாப்பிட்டு பழக்கம். அதனால எனக்கு அப்படிதான் பிடிக்கும் பார்த்துக்க. இதுவும் சரிதான் டி, அப்படி சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நான் ஏன் கேட்டோம்னா, அங்க டைனிங் டேபிள்லாம் கிடையாது. சரி, இங்க குழந்தை வாங்கிலாம் போட்டிருக்காவில்ல, சரி அதை விட்டுட்டு ஏன் கீழே உட்காந்துருக்கேன்னு கேட்டேன். சரி, சாப்பிடு சாப்பிடு, என்கிட்ட பேசிட்டு அந்த ஆளை உட்காந்துருக்காத. ஏற்கனவே பசின்னு வேற சொன்னா. சாப்பிடுதேங்க்கா, உனக்கு 2 பூரி வச்சு தரேன், சாப்பிடுறியா? இல்லடி, காலையிலே பிள்ளைகளுக்கெல்லாம் நான் இட்லி ஊற்றி கொடுத்துட்டேன். எப்பவே நானும் 2 சாப்பிட்டுட்டேன். அவளுக்கு இன்னைக்கு 1/2 நாள் தான் பள்ளிக்கூடமா. சதீஷ்க்கு இன்னைக்கு பள்ளிக்கூடம் உண்டா? ஏக்கா, என்னக்கா தெரியாத மாதிரி கேட்க? ஐயா ஆமா, அத்தான் தானே காலையில வந்து பிள்ளைகளை ஏற்றி விட வந்தாவே, நீ பார்க்கலன்னு. நீ பார்த்துருந்தா அவன் கிளம்பி நின்னதை பார்த்துட்டு தான் போனவ. ஆமாண்டி, பஸ்ஸில் தான் ஏற்றி விடலான்னு நினச்சேன். இன்னைக்கு வேற நேரம் ஆயிட்டு. அதான் சரி, உங்கள் அப்பா கூடயே போங்க வண்டியிலன்னு சொல்லி வண்டியில் அனுப்பிச்சி விட்டுனேன். அத்தான் தான் காலையில் சதிசையும் சேர்த்து கூட்டிட்டு போனாவ. அப்படியா? அந்த பைக்கில் அத்தனை பேர் இருந்துட்டாவளாக்கும். இருந்துட்டாவல. உன் குழந்தை வண்டி பஞ்சராகி போயிட்டு காலையில் வண்டி எடுக்கும்போது தான் பஞ்சரு. என்ன செய்ய நிற்கும் போது தான் அத்தானும் பிள்ளைகளும் அந்த வழியாக வந்தாவ. அதனால அத்தான் நானே கொண்டு போய் விட்டுக்கிட்டேன்னு கூட்டிகிட்டு போயிட்டாவ. அப்படியா? அவ என்கிட்ட எதுவும் சொல்லலடி. சரிக்கா, அதான் காலையில் அத்தான் கொண்டு போய் விட்டுட்டாவல்ல. மதியானத்துக்கு 1/2 நாள் முடிஞ்சோன்னே இவையிலே கூட்டிட்டு வரேன்ட்டாவ. பஞ்சர் ஓட்டிட்டாவலாம். பஞ்சர் ஓட்டியாச்சாமோ? பிள்ளைகளையும் சேர்த்து கூட்டிட்டு வர சிரமமாலாம் இருக்கும். ஏக்கா, அதுல என்னக்கா சிரமம் வரப்போகுது? அதெல்லாம் கூட்டிட்டு வந்துருவாவ. இல்லடி, அத்தானை வேணா போக சொல்றேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கிடக்கட்டு. அத்தானுக்கு தான் வயல்ல ஏதாவது வேலை கிடக்கும்ல. இவியலுக்கு இன்னைக்கு வேலை கிடையாது. அப்படியா? ஆமா, ஒரு வீடு எடுத்து செஞ்சாவல்ல, அது முடிஞ்சுட்டான். இன்னொரு ஆளே ஆடி முடிஞ்சுதான் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கான். வேலை இல்லை, சும்மா தான் கிடக்காரு. பஞ்சர் ஓட்டியதுக்கு தான் போயிருக்காரு. அதனால அவரே கூட்டிட்டு வரட்டு. இப்ப சரிடி. விளக்கெல்லாம் கழுவி போட்டியா? கழுவிட்டேன். காணி கழுவினியா? கழுவி வெயில வச்சுட்டு வந்திருக்கேன். பூசைக்கு வேற போகணும்ல. ஏக்கா, இன்னைக்கு ஆடி கடைசி வெள்ளி. விளக்கு பூஜையில புடவெல்லாம் தருவாவலா? புடவையா? போன திருப்பி தந்தாவலா? போன திருப்பி யாரோ நேர்ந்திருந்தாவலாம், அதனால தந்தாவ. அதுவும் 1க்கு 2 தந்தாவ. என்னக்கா? ஆமா, 2 பேர் நேம்சம் வச்சே கொடுத்தாவ. இந்த வருஷம் அப்படி என்னன்னு செய்யறாவன்னு தெரியலையே. ஆனா பரவாயில்லடி, ஊருக்குள்ளெல்லாம் அப்படியே அங்கங்க தோரணமா தொங்குது. கோயில் கொடைக்கு அலங்கரிக்கிறது கணக்கா அங்கங்க எல்லாம் பண்ணிருக்கானுவ பசங்க. ஆமாக்கா, நானும் காலையில அந்தால எட்டி பார்த்தேன். ஊருக்குள்ள ஒன்றும் போகல, வீட்டுல இருந்து அந்தால எட்டி பார்த்தேன். எந்த தெருமுக்கு வரைக்கும் தெரிஞ்சதுக்க. ஆமா, ஆடி மொத வெள்ளிக்கு எல்லாரும் போனோம்ல. அப்ப சாப்பாடு பத்தல அது இதுன்னு எல்லாரும் குறை சொல்லிட்டு இருந்தாவல்ல. அதனால பயலுவ ஆடி மொத வெள்ளியை கோட்டை விட்டோம், கடைசி வெள்ளியை பிடிச்சிடணும்னு நல்ல கோலாகலமா எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கானுவ. ஆமா பத்தியா,
மைக்கு செட்ல காலையில இருந்து பாட்டு என்ன கோயில் கூட மாதிரிலாம் இருக்கு. ஆமாக்கா, ஏதோ பெரிய விசேஷம் மாதிரி எடுத்து பண்ணுதாவ. நல்லா பண்ண நல்லது தானே என்னக்கா. அது சரிதான்டி. எவ்வளவு நேரம் கழிச்சு போவ கோயிலுக்கு? எப்படியும் 2 மணி நேரம் ஆகும்க்கா. இப்பதானே மணி 10. மதியானம் பூஜை முடிச்சிட்டு தானே சாப்பாடு கணக்கு பண்ணி நேரம் சொல்லுவாவே. ஏட்டி, நேரம் இன்னுமா சொல்லாம இருக்காவே? சொன்னாலும் முன்ன பின்ன ஆகும்ல. அங்க மைக் செட்ல சொல்லும் போது போய்கிடுவோம். ஏட்டி, சாயந்தரம் நேரமா இருந்தா பரவாயில்ல. உள்ள இடம் கிடைக்கலனாலும் வெளியே குளிர்ந்தாலும் காத்தடிக்கும், வெளியே உட்காந்துக்கிடலாம். இது மத்தியாலம் பாத்தியா? அது மட்டும் இல்லாம நல்லா வெயில் வேற அடிக்கி. உள்ள இருந்தாலே எல்லாரும் தீபம் பத்த வச்சதுக்கு அந்த புகைக்கு நெருப்புக்குன்னு வேக தான் செய்யும். இதுல இடம் கிடைக்காம வெளியே எங்கேயும் உட்காந்துன்னு வச்சுக்க, நல்லா இருக்காதுட்டி. ஏக்கா, உள்ளதான் அடைச்சால இருக்கும், வெளியே உட்காந்து நல்லா மரக்காத்து வரும்ல. அடிக்கு ஊரு கட்டவளே, மரக்காத்து வந்தா தீபம் அணைஞ்சுக்கிட்டே இருக்கும். எத்தனை தடவை நீ விளக்கு பத்த வச்சுக்கிட்டே இருப்பா. ஆமா, என்ன அதை மறந்தே போயிட்டல. அதான் சரி நேரமா போனா உள்ள உட்காந்துக்கிடலாமேன்னு பார்த்தேன். சவத்தை நீ சொல்றதும் சரிதான். சரி பாப்போம், ஆளுவெல்லாம் எப்ப போறாவளோ நம்மளும் கூடயே சேர்ந்து முந்தி போயிருவோம். சரிடி, போகும்போச்சுல ஒரு சத்தம் கொடு. சத்தம் கொடுக்காம விட்டுறாதன்னு. நிச்சயம் கொடுக்கேங்க்கா. சரி, குறுக்கெல்லாம் வலிக்கு. நான் போய் சத்த குறுக்க சாச்சு படுத்து கிடக்கேன். நீ கூப்பிட்ட பிறகு மூஞ்சி கைகளை கழுவிட்டு வாரேன்னு. சரிக்கா, போப்போம். ஏட்டி சின்ன பொண்ணு, பாத்தியா ஊர் முழுக்க நல்லா தோரணெல்லாம் கட்டி எப்படி அழகா இருக்குன்னு? ஆமாக்கா, எல்லாரும் வீட்டு முந்தியும் தான் கோலம் பூ தோரணம்னு தொங்குதுன்னு பார்த்தா நல்லா ஊருக்குள்ளேயும்ல இப்படி அழகழகா தொங்குது. அதான் பாரு, பயலுவ அசத்திட்டானுவ என்னடி. ஆமா, என்னத்த அசத்துனானுவ போங்க. ஏண்டி எப்படி சொல்ற? ஒரே பயலுவளை பத்தி தான் பேச்சு. நல்ல சிறப்பா பண்ணுதானுவனே, நீ என்ன இப்படி சொல்லிட்டா? ஆமா, கொஞ்சம் வசதி கட்டியிருக்க கூடாதாக்கா? நிமிந்து நின்னாலே தலையில இடிக்கி. நான் குனிஞ்செல்லாம் நின்று பேச வேண்டியதா இருக்கு. ஏண்டி, நீ இவ்வளவு வசதியா வளர்ந்தா அதுக்கு அவனுவ என்னடி செய்வானுவ? நாங்க ஊருக்குள்ள ஓரளவு தான் வளர்த்தியா இருப்போம். நீ ரொம்பலாம் இருக்கா? உனக்கு நான் யோசிப்பானுவ தனியா. மத்தவிய ஆயிட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து என்ன செய்யணுமோ செஞ்சிருப்பானுவ. அதுவும் சரிதான், நான் தான் இப்படி வளர்ந்துகிட்டே போறேன். விட்டா வானத்தை தொட்டுரும் போல் இருக்கு. இதுவும் நல்லாதாக்கா இருக்கு. ஊருக்குள்ள டாப்ல நான் தானே போயிருக்கேன். நல்லா இருந்த டாப்ல. ஆமா, டாப்னு தான் ஞாபகம் வருது. உங்களுக்கு ஒரு டாப் சைடு அடிக்கணும்னு சொல்லி கொடுத்தோம்லா, அது கொடுத்து எவ்வளவு நாள் ஆகுது, இன்னொரு தண்டபாட காங்கல. ஆத்தி, ஞாபகம் வச்சு கேட்கால. அது வந்து சின்ன பொண்ணு மறந்துட்டேன், அதை தானே சொல்லுவியே? ஆமாண்டி, கொடுத்தா அப்பப்ப அது என்ன நிலைமையில இருக்கு, தைச்சிட்டீங்களா என்ன ஏதுன்னு போன் போடணும். நீ எப்ப போன் போட்டாலும் நேரில் பார்த்தாலும் அதை பத்தி பேசவே மாட்டேக்கா. அப்ப எனக்கு எப்படி ஞாபகம் வரும்? அட என்னக்கா நீங்க. சின்ன பொண்ணு, இன்னைக்கு ஆடி வெள்ளி, கோயிலுக்கு போகணும், சாப்பாடு வாங்கணும், விளக்கு பூசையில அட்டன் பண்ணணும், நிறைய இருக்குல்ல. நான் நாளைக்கு காலையில 10 மணிக்கு உனக்கு டான்னு கொடுத்து விடுவேன். குடிகாரம் பேச்சு விடிஞ்சாதான் போச்சு, டெய்லருங்க பேச்சு சொன்ன உடனேலாம் போச்சு. யாண்டி போசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா? வேற எப்படிக்கா சொல்றது? இதோட 1001வது தடவை அந்த டாப்பை தைச்சு தந்துருவேன் இன்னும் தந்தபாட காங்கல. எனக்கு டாப் கொடுத்தேன்னு மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. அது என்ன கலரு என்ன மாடல்னே மறந்துட்டு. சிரிச்சுக்கிடுங்க, உங்களதான் கேவலமா ஏசுதேன், சிரிச்சுக்கிடுங்க நீங்களே. சரி விடு. பிறகு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சா? எல்லாம் கும்பிட்டாச்சு. காலையில இருந்து என் மாமியார் ஒரே அலப்பற, வீடு முழுக்க புகையை போட்டு காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாவே. எப்படியோ நல்லா சாமியை கும்பிடு, அப்பயாவது உனக்கு நல்ல புத்தி வரட்டு. இப்ப மட்டும் எனக்கு என்ன விளங்காம போன புத்தியா? எம்மா தாயே, நல்ல புத்தி வரட்டுன்னு நல்லதுக்கு தானே சொன்னேன். சரிதான். சரிடி, எத்தனை மணிக்கு கிளம்பணும் என்ன ஏதுன்னு சொல்லலாம். ஆளுக்கு ஒவ்வொருத்தரா போயிட்டு இருந்தா நல்லா இருக்காதுல, எல்லாம் சேர்ந்து போவோம். அதுதான் நீங்க தான் சொல்லணும், என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? எனக்கும் எங்க அக்காளுக்கும் எப்பனாலும் சரி ஒரு போன் போடுங்க, வந்துருவோம். நாங்க கிளம்பிதான் இருக்கும் பாத்துக்க. ஆனா நான் கிளம்பலையக்கா. நீ கிளம்பலையா? நல்லா தானடி இருக்கா? நல்லா தான் இருக்கேன். என் மாமியார் இன்னைக்காவது பொண்ணு மாதிரி லட்சணமா ஒழுக்கமா சேலையை கட்டுன்னு சொல்லிச்சுக்கா. எனக்கே சேலையை கட்ட தெரியாது, என்ன செய்யணும் ஒன்னும் தெரியல. இது சேலையா கட்டிட்டு வரப்போற? நீ சேலை உடுத்து நான் பார்த்ததே இல்லையே. நானே பார்த்ததில்ல, கல்யாணத்தோடி உடுத்தது. எனக்கு இதே போட்டு போட்டு பழகிட்டுக்கா, இப்படி படதான் பிடிக்குது. அதான் நானும் ஒரு சேஞ்சுக்கு இன்னைக்கு கட்டலான்னு தான் இருக்கேன். சரி, ஒன்றும் கவலைப்படாத, நான் கட்டி விடுதேன். ஏக்கா, நானே கட்டம்போச்சில் உங்களுக்கு தான் கூப்பிடுன்னு நினைச்சு நீங்களே முந்திட்டிய. சரிடி, அப்ப நேரமாவே கிளம்பு, பிறகு உன்னால லேட் ஆயிட்டுன்னு சொல்லிடுவாவே. அதுவும் சரிதான்க்கா, நேரமா நான் கிளம்பு போச்சுல போன் போடுதேன். வந்து எனக்கு கட்டி மட்டும் விட்டுருங்கக்கா. நிச்சயமா கட்டி விடுறேன் சின்ன பொண்ணு. சரிக்கா.